Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சார் நான் ஃபிசிக்ஸில் எப்படியாவது பாஸ் பண்ணால் போதும் சார், அந்த நிலமையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ தான் சார் நான் புக்கையே தொட போகிறேன், இந்த நேரத்தில் எனக்கு எப்படியாவது ஒரு ஹெல்ப் கிடைச்சா நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸை மட்டுமாவது நீங்கள் அட்லீஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாம் பண்ணக்கூடிய ஹார்ட் ஒர்க்குக்கு கடவுளும் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கடைசி நேரத்தில் கடைசியாக ஒரு சில கொஸ்டின்ஸை மட்டும் நான் பார்த்துட்டு போனால் எனக்கு வந்து வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் நானும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இந்த விஷயத்தை சொல்கிறேன் உங்களுக்காக. நாளைக்கு இந்த கொஸ்டின்ஸு மேபி வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து என்னாச்சு பார்த்தா இருக்கலாம். யூனிட் 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 கொஸ்டின்ஸ் உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்குறோம். சரியா, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி யூனிட் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 கொஸ்டின் இருக்குது. இந்த 2 கொஸ்டினும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா, அதே மாதிரி இந்த டபுள் பெண்டுலம் அந்த யூனிட் 1ல் இருக்கக்கூடிய கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். யூனிட் 2ல் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஹோமோஜீனியஸ் மீடியம் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் வேக்யூம் அண்ட் அதாவது டைஎலக்ட்ரிக். சரியா, இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் 3. சரியா, யூனிட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. இந்த 5 கொஸ்டினை மட்டுமாவது என்னாச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க, அதுவே போதுமானது. இதில் ரொம்ப முக்கியமான என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த CO2 லேசர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொஸ்டினும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒய்ஏஜி. சரியா, இந்த 2 கொஸ்டினும் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. அதனால் இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் யூனிட் 4ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2 கொஸ்டின் இருக்குது, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. யூனிட் 4ம் யூனிட் 5ம் கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாகவே கவர் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா, அப்படி முடியாத பட்சத்துக்கு இந்த கொஸ்டின்ஸை மட்டுமா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் யூனிட் 5ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரியா, மொத்தமாக சேர்த்து ரொம்ப அதாவது 11 கொஸ்டின், மொத்தமாக 11 13, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 16 கொஸ்டின் தான் இருக்குது. இந்த 16 கொஸ்டினை மட்டுமாவது அட்லீஸ்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 3 கொஸ்டின் நம்ம எழுதுகிற மாதிரி வந்துச்சுன்னா கூட 2 மார்க் ஒரு 5 கொஸ்டின் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா ஈஸியாக நல்ல மார்க்கே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். அதனால் கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதோட ஆன்சர்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம ஏற்கனவே ஒரு நோட்ஸ் வந்து உங்களுக்காக கொடுத்தோம். அந்த ஆன்சர்ஸோட வீடியோ லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணிங்க. அதுலேருந்து தான் நமக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.